சனாதன எதிர்ப்பும் ஜாதி ஒழிப்பும் தலித் முரசனுடைய இரு விழிகள். அந்த விழிகளுக்கு ஒளி பாய்ச்சும் இளைஞர் மதிப்பிற்குரிய ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றியிருக்கிற இரண்டு மாமனிதர்களுடைய வழியிலே ஒரு 30 ஆண்டு காலத்தை நெருங்கியிருக்கிற சாதியை ஒழிப்பை மட்டுமே மூலமாக முக்கிய நோக்கமாக கொண்டு இயங்கியிருக்கிற தலித் முரசின் வழியாக அந்த இதனுடைய இணைய இதழ் தொடக்க விழாவும் அதன் வழியே ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றிருப்பது போல ஒரு 89 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய தெம்பை பெற்றிருப்பது போல உணர்கின்ற சாதி ஒழிப்பு நூலினுடைய வெளியீட்டு நிகழ்வும் அதிலே பங்கேற்றிருக்கிற எனதருமை அத்துணை கருத்தாளர்கள் உள்ளிட்ட தோழர்கள் அத்துணை பேரையும் நான் போராளிகள் என்று ஒற்றை வரியிலே விழித்து அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். மாமனிதர் புத்தர் புக்குகளை நோக்கி ஏன் போராளிகள் என்று நாம் சொல்லுகிறோம் என்பதற்கு ஒரு செய்தியோடு ஒரு 2 செய்தியை நான் சொல்லி இந்த இளைஞர் பட்டாளம் அத்துணை பேரும் இப்பொழுது வரவேற்புரையாக சொல்லியிருக்கிற அந்த செயல்பாட்டு தளத்துக்குள்ளாக நீங்கள் ஒருங்கிணைந்து காட்டாற்று வெள்ளம் போல நீங்கள் ஆர்ப்பரித்து சாதி ஒழிப்பே நம்முடைய இலக்கு என்கிற ஒற்றை வரியில் நிற்பீர்கள் என்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். பறந்து உயர்ந்த நன்னெறிகளுக்காக, உயர்ந்த உன்னத நன்முயற்சிகளுக்காக, தேர்ந்து தெளிந்த நல்ல அறிவிற்காக, இவைகளுக்காகவே நாம் போர் தொடுக்கிறோம். எனவேதான் நாம் போராளிகள் என்று அழைக்கப்படுகிறோம். இது அவருடைய உரை 3856வது உரை. நீங்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் அனைவருமே இந்த சாதிய கட்டமைப்பிற்கு, இந்த ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பிற்கு அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் அதை எதிர்க்கிறேன் என்று முழக்கமிட்டு ஊர் ஊராக 85 ஆண்டுகள் அவர் பயணித்தாரே. அந்த பயணத்தை தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த சாதிய அந்த சமூக கட்டமைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் தகர்த்தறிவேன், அதோடு நிற்காமல் இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதிலே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்குவதிலே பெரும்பான்மை மக்களை இணைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம்தான் சாதி ஒழிப்பு நூல். அது முதல் எதிரியாக கொண்டு இந்த சமூக கட்டமைப்பு ஒழிப்பதற்கு அந்த நூலை இங்கு சொல்லப்பட்டதே 89 ஆண்டுகளுக்கு பிறகு அது மிக எளிமையாக, மிக ஒரு போர்க்குரலாக, சங்கநாதமாக அறிவிக்கின்ற ஒரு நூல் வடிவை மிக அருமையாக மருத்துவர் தாயப்பன் அவர்கள் மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். இந்த
போர்க்குரலை இளைஞர்கள் நீங்கள் வெகுவாக ஊர் ஊராக கிராமமாக ஒவ்வொருத்தரும் அறிவுஜீவியாக ஒரு இயக்கமாக தங்களை உள்ளடக்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலே புத்தரும் அவர் தம்மமும் என்கிற நூலில் இருந்து கிடைத்திருக்கிற செய்தியின் அடிப்படையிலே 55வது பக்கம் 552 56 இந்த உரைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுவர்களும் சிறுமியர்களும் ஆண்களும் பெண்களும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய போரை நிறுத்துவதற்கு அந்த ஆற்று நீர்தான் அதற்கு அடிப்படை காரணியாக இருக்கிறது என்பதை இந்த மக்கள் உணர்ந்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை என்கின்ற ஒரு போர்க்கால ஒரு திட்டத்தை அந்த சிறுவர் சிறுமியர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த 2 பகுதிகளில் இருந்தும் 5 பேர்களை பிரதிநிதிகளாக கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையிலே இங்கு எடுக்கிற முடிவுகள் தீர்மானங்கள் சட்டமாக்கப்படும். அதை பின்பற்றி எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அதுதான் நடுவர் நீதிமன்றம். அந்த இன்றைக்கு காவிரி நீர் நடுவர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய போர்க்கால சூழலை அது மாற்றி அமைத்து ஒரு நல்ல தீர்வை அமைத்து கொடுத்திருக்கிற ஒரு செயல் திட்டத்தை அந்த இளைஞர் பட்டாளம், அந்த சிறுமியர் பட்டாளம், சிறுவர் பட்டாளம் செய்திருக்கிறது என்றால் இங்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிறீர்களே, இன்றும் சாதி ஒழிப்பு என்கிற நிலையை பேசிக்கொண்டிருக்கலாமா? இந்நேரம் இந்த நாடு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? இன்னும் ஒரு செய்தியை நாம் எந்த இடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அருள் கோர்ந்த இந்த இளைஞர்கள் உணர்வார்கள் என்று நம்புகிறேன். 1935 7ஆம் மாநாட்டிலே நான் இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாகப்போவதில்லை என்கிற ஒரு அறைகூவலை விடுக்கிறாரே, அந்த அறைகூவலை விடுக்கிற அந்த காலகட்டத்திலே 800 இளைஞர்கள் நாங்கள் இந்து மதத்தை விட்டு இந்துக்களில் இருந்து அந்த பண்பாட்டில் இருந்து விலகிவிட்டோம் என்று எல்லாற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இங்கு காட்சிப்படுத்தினார்களே, அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதை அருள் கோர்ந்து இதை செய்வீர்கள் என்று இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவீர்கள். இன்னும் நான் நினைக்கிறேன், இந்த வழியோடு சொல்லிக்கொள்கிறேன், இதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லிக்கொள்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஊர் ஊராக நாம் சென்று இதை பயணிப்போம், இதை போர்க்குரலாக அறிவிப்போம் என்று சொல்லி நீங்கள் தயாராக இந்த வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த நூல் குறித்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் தன்னுடைய சமூக வாழ்வு முழுவதையும் ஏதுமற்ற ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக நீண்ட நெடிய போராட்டத்தை ஒப்பு கொடுத்த ஒருவனின் கருத்துகள் உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, மாற வேண்டியது உங்களுடைய கடமை. சாதியை வேரோடு பிடுங்கி எறிய நீங்கள் உழைக்க வேண்டும். சுயராஜ்யத்திற்காக நீங்கள் போராடினால் ஒட்டுமொத்த தேசமும் உங்கள் பின்னால் நிற்கும். ஆனால் சாதி ஒழிப்புக்காக ஒட்டுமொத்த தேசத்தையும் எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். எப்போது இந்து சமூகமானது சாதியற்ற சமூகமாக மாறுகிறதோ
அப்போதுதான் தன்னை தற்காத்து கொள்ளும் உரிமை தனக்கு உண்டு என்ற நம்பிக்கை அதற்கு ஏற்படும். எந்த திறமையும் அற்ற பார்ப்பனர் சாதியில் பிறந்ததால் கொலையாளியும் கூட ஜகத்குருவாக இங்கு கொண்டாடப்படுகிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை திறமைகள் இருந்தாலும் அறிவார்ந்தவர்களை இன்னும் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிற இந்த போக்கு நீடித்து கொண்டிருக்கிற இந்த நிலையை 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் பிறவி இழிவாக ஆனால் சாதி மட்டும் மறைவதில்லை. எனவே சாதி ஒழிப்பு குறித்து நாம் சிந்தனையை தீவிரப்படுத்துவதே அவருக்கு நாம் செலுத்தும் வீர வணக்கங்களாக நாம் சொல்லி, அவருடைய டெக்ஸ்டை, அவருடைய எழுத்துகள் முழுவதுமே நாம் மாதந்தோறும் அதை பரப்புவதற்கான தளமாக நாங்கள் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுபோன்று நீங்களும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அன்போடு மீண்டும் வலியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.